இன்னும் சம்பா கோதுமை ரவை வச்சு உப்புமா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு 1 கப்பு போல் சம்பா கோதுமை ரவையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதே கப்லேயே ஒரு 3/4 கப்புக்கு ரெட் போஹா, அதாவது சிகப்பு அவல், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அண்ட் இதுலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா அதே கப்லேயே 1/2 கப்பு அரிசி மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். சீரகம், உப்பு இதை நம்ம சேர்த்துக்கணும். நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு இட்லி தோசை பேட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு ஒரு தோசை கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். இதை வச்சு ஒரு தோசை தான் ஊற்ற போகிறோங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை ரவை வச்சு உப்புமா செஞ்சு கொடுத்தா சுத்தமாக பிடிக்காது. இந்த ரவை அப்படியே வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ரவையை இந்த மாதிரி ஒரு தோசை ஊற்றி கொடுத்த உடனே அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே உப்புமா செய்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வீட்டில் கிட்ஸுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு குட்டி லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.